இந்த வீடியோவில் ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இது தமிழில் ஒளியியல் மாயை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது ஒரு பிக்சர் ஒன்று பார்க்குறோம். நம்ம அந்த பிக்சர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அது ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை ஒவ்வொரு விதமான பெர்செப்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம ஆப்டிக்கல் இல்லூஷன் சொல்கிறோம். அவங்கவுங்க பார்வையில் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அவங்க தெரியப்படுத்துவாங்க. அவங்கவுங்களுடைய குணாதிசயங்களை இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் உளவியல் ஆராய்ச்சிகள் தெரியப்படுத்துது. மேயர்ஸ் பிரிக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி பற்றியும் இந்த ஆப்டிக்கல் இல்லூஷனில் நம்ம நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிக்சரில் 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் 4 வகையான மனிதர்கள் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த 4 நபரில் யார் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணீங்க. நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான குண இயல்பை கொண்டவர் அப்படின்றத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். அது அந்த வகையில் நம்ம உளவியல் சம்மந்தப்பட்ட உளவியல் நோய்கள், உளவியலுக்கான சிகிச்சை முறைகள், மனநலத்தை மேம்படுத்திக்கக்கூடிய வழிகள், குழந்தை உளவியல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நான் அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஆப்டிக்கல் இல்லூஷன் பற்றிய வீடியோஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மூலமாக உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, யாருக்கு தேவையது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து சேரும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா 1 2 3 4 அப்படின்றத? சரிங்களா? இப்போ நீங்கள் ஒருவேளை 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கலாம்? நீங்கள் ரொம்ப நேர்மையானவர், எதையும் ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்க ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரியான ஒரு குண இயல்பை கொண்டவருக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான குண இயல்புகளை கொண்டவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த குணமே மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கும், மற்றவங்க உங்களை கட் பண்ணி விடுறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைச்சு போயிடுதுங்க. இப்போ நீங்கள் நம்பர் 2 செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாக இருக்கலாம்? ஒரு ஹார்ட் ஹெர்டட் பர்சன் சொல்லுவாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். அதாவது உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் பண்ணுறது. அதுக்காக மற்றவங்க யார் வேணாலும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எது சௌகரியமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிறது. இந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்களை ரொம்ப தலைக்கணம் உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லியும் மற்றவங்க கருதுவாங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றத முடிவும் பண்ண முடியாது. மற்றவங்க இந்த மாதிரியான ஒரு நபர் தான்றதை சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எப்போ எந்த முடிவு எடுப்பீங்க, எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எப்போ அன்பு காட்டுவீங்க, எப்போ கோவப்படுவீங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, எப்போ பயப்படுவீங்க, எப்போ விட்டுடுவீங்க அப்படின்றது உங்களாலையும் கணிக்க முடியாது. மற்றவங்க உங்களை கணிக்கிறதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அது ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன்ஸ். நீங்கள் எது சரியோ, உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதுதான் நம்பர் 2க்கான பர்சன். இப்போ நம்பர் 3 உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஒருவேளை நீங்கள் நம்பர் 3 செலக்ட் பண்ணி தான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப ஒரு பயம் அல்லது ஒரு எச்சரிக்கை உணர்வு உள்ள ஒரு நபர். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப லாஜிக்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் அந்த முடிவுனால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பீங்க. ஒரு எச்சரிக்கையாக பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்கள் எப்பயுமே செஞ்சு வச்சுப்பீங்க. அதுக்கான முயற்சிகளை தப்பிச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சு வச்சுப்பீங்க. ஸோ நீங்கள் செயலை செய்வீங்க. எது ஒன்றுத்துலேயும் ஒரு எச்சரிக்கை உணர்வும், ஒரு பய உணர்வும், ஒரு பாதுகாப்பு உணர்வும் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ், ஒருவேளை தப்பாயிட்டா, ஒருவேளை இப்படி நடந்துட்டா, ஒருவேளை அந்த மாதிரி ஆகிட்டா. ஸோ ஃபுல் பாசிட்டிவ் இங்கே இருக்காது. அந்த நெகட்டிவிசம் இருக்கும். அந்த நெகட்டிவிசம் தவிர்த்துக்கான பாதுகாப்பு உணர்வுகள் உங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இதான் நம்பர் 3க்கான பர்சன். இப்போ நம்பர் 4க்கான பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கேர்ஃப்ரீ, ரொம்ப ஜாலி, ஃபன்னு, என்ஜாய்மெண்ட்டு, எல்லாரையும் நம்பிடுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறது, தனக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த மாதிரி போகிறது கிடையாது. கூட்டம் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போகிறது. எப்படி எல்லாரும் எதை செய்கிறாங்களோ அதை நான் செய்கிறது. எனக்குன்னு ஒரு தனி லட்சியமோ குறிக்கோளோ அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் இதை பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். எது பெஸ்ட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சில சமயம் இதனால் நெகட்டிவ் வருதா, ஃபெயிலியர் ஆகுதா, போட்டோம் என்ன அதனால் என்ன போகுது அப்படின்ற ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறது. போகிறது போட்டோம், வர்றது வரட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு போய் ஒரு கேர்ஃப்ரீயாக ஒரு சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த நம்பர் 4 அப்படின்ற நபர். ஸோ இப்போ இந்த 4 வகையில் நீங்கள் எந்த நபர் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எப்படி உங்களோட பொறுத்துது அப்படின்றத நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வகையில் பொறுத்தது, எத்தனை விஷயங்கள் பொறுத்து. இதே மாதிரியான நபர்கள் உள்ள எந்த நபராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆப்டிக்கல் இல்லூஷன் பற்றிய, சைக்காலஜி பற்றிய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.